கரூர் மாவட்டம் மாயனூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதியை மணமகனின் உறவினர்கள் கடத்தி சென்று மணமகனை மட்டும் வீட்டு காவலில் வைத்துள்ளதாக பெண் வீட்டார் குற்றம் சாட்டியுள்ளனர். நல்லமுத்துப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த கணபதி என்பவருக்கும் போரணி கிராமத்தை சேர்ந்த சத்தியவர்தினி என்பவரும் காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார் எதிர்ப்பை மீறி கோவையில் திருமணம் செய்து கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பினர். அப்போது பேருந்தை மடக்கிய கணபதி வீட்டார் இருவரையும் கடத்தியதுடன் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் மணமகனை வீட்டு காவலில் வைத்துவிட்டு தங்கள் பெண்ணை மட்டும் அனுப்பிவிட்டதாக அவரது சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார். பையன் வீட்டார்கள்லாம் எப்படி ட்ரேஸ் பண்ணாங்க, ட்ரேஸ் பண்ணி பிடிச்சி அவங்க எல்லாத்தையும் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு தாந்தோணை மேலையில அவங்க சித்தப்பா வீட்டில் வச்சு எல்லாத்தையும் அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு தாலி எல்லாத்தையும் பிடுங்கி இது பண்ணி வீட்லயே அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.